அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் உம்மி தேக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். நன்று நீண்டு வளரக்கூடிய மிக அழகான படர்ந்த இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான தாவரம் சொல்லலாம். உம்மி தேக்கு மரத்துடைய வேர்பட்டையை மரப்பட்டையை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. உம்மி தேக்கு மரத்தை பொறுத்தவரையிலும் உடல் தேற்றி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குணத்தை கொண்டு இருக்கக்கூடியது. இன்றைக்கு நிறைய மருத்துவ முறைகளில் நம்ம பார்க்குறோம், ரெஜுவனேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ரெஜுவனேஷன் அப்படின்னா உடல் இழந்த சக்திகளை மீட்டு உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய காரணிகள் அல்லது செயல்களுக்கு ரெஜுவனேஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரெஜுவனேஷன் அப்படிங்கிற டேர்மை மாடர்ன் மெடிசன்ஸ் யாருமே ஒத்துக்கல. அதெல்லாம் செய்ய முடியாது, உடல் ஒரு முறை பழுதடைந்தால் பழுதடைந்து தான் தீரும், உடலையே குணப்படுத்தி கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு 10-15 வருடத்திற்கு முன்பு வரை மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்ஸாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே மாடர்ன் மெடிசனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, உடல் குணப்படுத்துவதற்கு தன்னைத்தானே குணப்படுத்துவதற்கு தேவையான காரணிகளை மட்டும் நாம் கொடுத்தோமேயானால் பெரும்பாலான நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு இன்றைக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையும் வேர்பட்டையும் அந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடியது. மிக முக்கியமாக நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள். பொதுவாக நரம்பு பாதிப்புகள் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, முதலாவது நரம்புகளில் ஏற்படக்கூடிய நேரிடையான அழற்சி, அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம சொல்லக்கூடியது. இரண்டாவது வெளிப்புற காயங்களினால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இரண்டாவது. இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிக அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஒன்று நீரிழிவு நோயோ இரத்த அழுத்த நோயோ பக்கவாத நோயோ ஏற்படும் போது நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்பு ஒன்று. இரண்டாவது காயங்களினால் ஏற்படுகின்ற நரம்பு பாதிப்பு. எந்த வகையான நரம்பு பாதிப்பாக இருந்தாலும் சரி, இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை மற்றும் வேர்பட்டையுடைய சூரணம், ஒரு 100 மில்லி தண்ணீர், 200 மில்லி பால், அதில் இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 200 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை காலை மதியம் இரவு 3 வேளை அப்படிங்கிற மாதிரி நரம்பு பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 அல்லது 3 மாத காலத்திற்கு பிறகு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நரம்பும் உடலில் எவ்வாறு வேலை செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட், அந்த பரிசோதனை செய்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி பேஷண்ட்ஸ் ஒரு 100 பேரை எடுத்து அதில் 50 பேருக்கு மாடர்ன் மெடிசனில் வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகள், இன்னொரு 50 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பால் கஷாயம், அதன் கூட அவங்க சாப்பிடக்கூடிய மருந்துகள், இந்த 2 பேருக்கும் அந்த மருந்துகளை கொடுக்க ஆரம்பித்து ஒரு 3 மாதம் முடிந்து, அதாவது ஒரு 90 நாட்களுக்கு பிறகு அவர்கள் உடலில் சர்க்கரை அளவு, அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடு மற்றும் நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிசோதனையை அவங்க செய்து பார்க்கும்போது மிக அபிரிதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, நரம்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த உம்மி தேக்கு மர பால் கஷாயத்தை சாப்பிடுபவர்களுக்கு மிக குறைவாக இருந்தது. வழக்கமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய எரிச்சல், வலி, குதிகால்களில் ஏற்படக்கூடிய ஒரு பிராண்டுகின்றது போல ஒரு எரிச்சலான வலி, சிலருக்கு மிக அதிகமாக மாறும்போது கால் முழுவதும் ஏற்படுகின்ற தொடைப்பகுதிகள், அந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற ஒரு அழுத்தம், அதனோடு கூடி ஏற்படுகின்ற ஒரு வலி, எரிச்சல், இவை அனைத்தும் முழுமையாக மறைந்து போயிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இரண்டாவது, டயபெட்டிக் நியூரோபதி நோயாளிகளுக்கு இருக்கின்ற நடக்கும்போது தடுமாறி நடக்குகின்ற அந்த ஒரு விஷயம் மறைந்து போயிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அவர்களுடைய நடையில் ஏற்படுகின்ற மாற்றம், தூங்கி எழுந்தவுடன் அவர் நடக்கின்ற முறையில் ஏற்படுகின்ற மாற்றம், அவர்களுடைய பாஸ்டரல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்காரும் போது நடக்கும்போது ஏற்படுகின்ற மாற்றம் எல்லாத்தையும் பரிசோதனை செய்து பார்க்கும்போது
அதிகமான மருந்துகள் இல்லாமல் மிக குறைவாக வெறும் இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை மட்டும் கொடுக்கும்போதே அந்த நரம்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் விகிதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. 2ஆம் கட்ட ஆராய்ச்சியாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை எய்ம்ஸ்ன்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்துடன் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு, கால்களில் அதிகமாக உணர்ச்சி இல்லாமல் இருப்பவர்களுக்கு, அல்லது ஏற்கனவே கால்களில் நீரிழிவு நோயினால் காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து பார்க்கும்போது எந்த வகையான மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இன்றளவும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு டயபெட்டிக் நியூரோபதி ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இயன்முறை சிகிச்சைங்கிற ஃபிசியோதெரப்பி செய்ய வைக்கிறாங்க. அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், நிறைய மாத்திரைகளை கொடுக்குறாங்க. ஆனாலும் நோயாளியுடைய வாழ்க்கை தரனில் எந்த அளவு மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதிகமான மாற்றமே இல்லை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிறது. அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு கூட ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. அதே போல் 2வது ஆராய்ச்சி, இன்னொரு மருத்துவ நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 42 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒரு 100 பேர் எடுத்து அவர்களுடைய போன் டென்சிட்டி டெஸ்ட், அவர்களுக்கு எலும்புகளுடைய செரிமானம் எவ்வாறு இருக்கிறதுங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு 50 பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா, வழக்கமாக கொடுக்கக்கூடிய கால்சியம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்தாங்க. இன்னொரு 50 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை மருந்தாக கொடுக்க ஆரம்பித்தார்கள். இது இரண்டையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் இந்த பயிற்சி மேற்கொண்ட பிறகு அவர்களுக்கு மீண்டும் பரிசோதனை செய்து பார்க்கும்போது கால்சியம் மருந்துகளை உட்கொண்டவர்களுடைய எலும்புகளில் வெறும் 12% வரையில்தான் மாற்றம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு சில கோளாறுகள் சில பேருக்கு இருந்ததை கண்டுபிடித்தாங்க. சிலருக்கு கிட்னி ட்ரபிள் இருந்தது, சிலருக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருந்தது, அந்த மாதிரி கோளாறுகள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா மீதி பேருக்கு இந்த உம்மி தேக்கு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சாப்பிட்டவர்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லை. ஆனால் எலும்புகளுடைய செரிமானம் கிட்டத்தட்ட 60% வரை அதிகரித்திருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு நம்ம உடலில் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு நேரிடையான பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய மாத்திரைகளை உட்கொள்வதை விட உம்மி தேக்கு மரம் போன்ற இயற்கை பொருட்களிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.